அதான் கூப்பிட்டுக்கிட்டேன். என்ன டீ வேணும்? எது வந்தாலும் உள்ள வந்து சொல்ல வேண்டியதானே? ஏக்கா ரொம்ப அவசரம், அதனால தான் வெளியே நின்று கூப்பிட்டுருக்கேன். ஏடி அவ்வளவு அவசரம் கொல்ல பக்கம் போக வேண்டியதுடி. இங்க ஏடி நின்று கத்திக்கிருக்க? ஏக்கா அது இல்லக்கா, நீ வேற. ஏக்கா சேலக்காரி வந்திருக்காக்கா, அவளுக்கு 300 ரூபாய் பாக்கி கொடுக்கணுக்கா. என் புருஷன்கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டேன். அதுலயும் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஒரு 300 ரூபா கூடி கைமாத்தா, இன்னும் 2 நாள் கழிச்சு திருப்பி கொடுத்துருவேன். ஏற்கனவே 200 ரூபா வாங்கி இன்னும் கொடுக்கல, இப்போ இன்னும் 300 ரூபாயா? சரி தாரேன், மொத்தம் சேர்த்து 500 ரூபா ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் எழுதியா வச்சிருக்கேக்கா, நீ வேற. சரி கொஞ்ச நேரம் இருட்டி கொண்டு வரேன்டி. லவ்வாப்பழம் வாங்குறியோ? லவ்வாப்பழம், இனிப்பான லவ்வாப்பழம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, தேனை விட சூப்பரா இருக்கும். வாங்குங்க வாங்குங்க லவ்வாப்பழம். அச்சோ, லவாப்பழம் வேற வித்துக்கு வராங்களா? நல்ல நேரத்துல போய் லவாப்பழம் வருது. இந்த அக்காட்ட இதுக்கு சேர்த்துக்கு வாங்கிட்டு மொத்தமா கொடுத்துக்குருவோம். நீ கேட்டல பணம் வாங்கிக்கோ. அக்கா இன்னும் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாரியா? கேட்ட இப்ப என்ன 100 ரூபாய் சேர்த்து கேக்குற? அக்கா லவாப்பழம் விக்குதுக்கா, அதனால 100 ரூபாய் சேர்த்து கொடுக்கா. இன்னொரு மொத்தமா கொடுத்துறேன். இதுவே என் புருஷனுக்கு தெரியாம கொடுத்துருக்கேன். கொடுக்குறதெல்லாம் நான் சேர்த்து வச்சு சிறுவாட்டு காசரி. அதனால என்னக்கா, உன் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு கொடுக்கா, நான் கொடுத்துருவேன் திருப்பி. சரிடி வாங்கிக்கோ. லவாக்கா பொம்பளை இங்க வா. வாரேமா. ஏமா பொண்ணு நின்றுக்கே இருக்க, கொஞ்சம் கூட இறக்குறது. வாரேமா, நான் வந்து இறக்கி வைக்கிறேன். சரிம்மா, எவ்வளவுக்கு வேணும் லவாப்பழம்? கிளவி எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கொடு. என்னை பார்த்தா உனக்கு கிளவி மாதிரியா இருக்கு? அப்புறம் உன்னை பார்த்த 20 வருஷம் குமரி மாதிரியா இருக்கு. சரி சரி, இவகிட்ட வாய் கொடுத்தா வியாபாரத்தை முடிப்போம். சரி 50 ரூபாய்க்கு தானே தாரேன். அதை கொஞ்சம் சிரிச்சிருக்கேன், கொடு கிளவி. சொத்தமா எழுதி வைக்கிறோம், காசுக்கு தானே லவாப்பழம் வாங்குறோம். கொடுக்குறேன். உன் பிள்ளைகளுக்கா வாங்குற இமிட்டு காசுக்கு? ஆமா நீ வேறக்கா, எனக்கே இது பார்த்தாது, இதுல பிள்ளைங்களுக்காக்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இவ தின்றதுக்கு வாங்குற அளவுக்கு இவளா ஒரு ஆத்தாளா? என்ன கிளவி முன்னு பேசியிருக்க, வேமா கொடு. கொடுக்குறேன். இந்தாம்மா லவாப்பழம் 50 ரூபாய்க்கு. என்னம்மா 50 ரூபாய்க்கு கேட்டா 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஏமா ஒரு கிளாஸே 40 ரூபாய்க்கு வித்துக்கிறியே, பாவண்டு உனக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டா என்ன? உனக்கு 10 ரூபாயாக்கு போய் கேட்டு பாரு, யாராச்சும் கொடுக்குறேன் நானு. என்ன பொம்பளை இனிமே ஏமாத்த பாக்குறியா? 50 ரூபாய்க்கு இவ்வளவுதாம்மா வரேன். உனக்கு வேணும்னா வாங்கு, இல்லாட்டி வச்சுட்டு கிளம்பு. அடியே இவ்வளவு தாண்டி வரேன். என் மக கூட நேற்று பள்ளிக்கூடத்துல வாங்கிட்டு வந்தாடி, கொஞ்சம் தாண்டி வாங்கி வந்தா 50 ரூபாய்க்கு. கொடி இப்படி சண்டை விட்டுறவோல, வெற்றி. அவளை இப்படித்தான் வாங்கிருக்காளா? பாருக்கா, சின்ன பிள்ளை ஏமாத்தி விட்டுருக்காங்க. இந்த பொம்பளை இனிமே ஏமாத்த பாக்குது பாத்தியா? ஏமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி என்ன இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப வாங்குறியா இல்லையா? இன்னும் நீ சேர்த்து கொடுத்தாதான் வாங்குவேன். இப்படியே விட்டா வீட்டு முன்னாடி சண்டை விட்டுருவாங்க 2 பேரும். நம்ம வீட்டுல நம்ம புருஷன் வந்து திட்டியா நம்மளதேன். அடியே இன்னும் 100 ரூபாய் சேர்த்து கூட தாரடி, வாங்கிட்டு பேசா போடி. அப்படியாக்கா, அப்ப நான் வாங்கிக்கிறேக்கா. கிளவி என்ன 50 ரூபாய்க்கு சேர்த்து கொடு கிளவி. இந்தா இன்னும் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன், மொத்தம் 100 ரூபாய் கூட. இல்லக்கா 100 ரூபாய் கொடுத்துரு, நான் கிளம்புறேன். அத கூடி என் காசுலாம் காலி பண்ணிட்டு இங்க வந்திருக்கா. வாங்கிக்க 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய்க்காக உங்ககிட்ட பாடுபட வேண்டியிருக்கு நானே. சரிம்மா, கொஞ்சம் கூட கைப்பிடி தூக்கிக்கிறேன் நானே. இந்த ஊர்ல விலைய சொல்லிட்டேன் முதல்ல, அதுக்கப்புறம் வியாபாரம். லவாப்பழம் வாங்குறியோ? லவாப்பழம் ஒரு கிளாஸ் 50 ரூபா, ஒரு கிளாஸ் 50 ரூபா. காசு இருக்கிறவங்க மட்டும் வாங்குங்க.
லாரிக்கு காட்டு வேலைக்கு போகணும், வேற என்ன செய்ய? சரி சரி. இந்த கிணத்துல ஏறி தண்ணி பிடிச்சா இந்த காலத்துல யார் தண்ணி அடிப்பாங்கன்னு இருக்கு, கோலால தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். இந்த காலத்துல தண்ணி ஊறிடு, பல வருஷமாச்சு. வெறும் குப்பியா போட்டா கிடக்குது. இதா சித்தி. என்னாடி இந்த சித்தி யார் நீங்க காணைய சோட்டு பயலுல எங்க போனாங்க? எல்லாரும் கோயில் முன்னாடி விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்போ நீங்க? சரி சித்தி. இது ராணியக மாவனா? என்ன பெருசா வளர்ந்துட்டா பாரு. ஆமா ஆமா, என்ன வேகமா காலம் போகுது பாரு. இப்பதே எல்லாம் பிறந்தது எனக்கு அதுக்கு அதுக்குள்ள எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இருக்கு பாரு. காலம் அவ்வளவு சீக்கிரம் போகுது டி. இப்படியே பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. நான் வேற அடுப்புல சாப்பாடு வச்சுட்டு வந்திருக்கேன், போய் படிக்கிறேன். சரி போயிட்டு வா. என்னமோ உனக்கு மட்டும் வேலை இருக்குமானி, எங்களுக்கெல்லாம் சும்மா இருக்கிற மாதிரியே பேசுவா. குளு குளுன்னு இருக்குல இந்த இடம். மட்டும் இந்த மழைக்கு போய் நம்ம உட்காந்துருக்கோம். மரம் இல்லாட்டி நல்லா உட்கார முடியுமா? தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சுட்டு வந்துட்டியா? புடிச்சு வச்சுக்கிட்டே வந்தேன். என் மவன் ஒருத்தர் இருக்கால, ஒரு வேலை பார்க்க மாட்டான். எப்படி வாமான்னு மட்டும் சொல்ற? எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான், எந்த வேலையும் செய்யறது இல்ல. வீட்டுல அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா சொகுசா இருந்துகிட்டு போற வீட்டுல கை வலிக்குது, என்னால வேலை செய்ய முடியல, கால் வலிக்குது, குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. லவாப்பழ சீசன் தானே. என்ன யாரையும் காண, லவாப்பழம் விக்கிறவன் கிளவி காணுமே. நேரத்துல வந்து வியாபாரம் பார்த்துச்சு, கொஞ்ச நேரத்திலேயே ரவாப்பழம் ஃபுல்லா காலியா போச்சான். வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கிடைக்குது, அதே அதுல எல்லாரும் வேம வாங்கிறாரோல. எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கின்ற? அந்த கிளவிட்டு வர்றேன், நம்ம முதல்ல வாங்கிடுவோம். ஊருக்குள்ள போச்சுன்னா சீக்கிரமா காலியா போகும். அப்படியா? இங்கிட்டு வருமா? சரி சரி. அப்ப எனக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடு. 10 ரூபாய்க்கா? காசு யாருக்கு கொடுப்பா? நானே 80 ரூபாயே வச்சிருக்கேன், எனக்கு மட்டும்தே வாங்குறதுக்கு. ஒரு டம்ளர் இல்லாத அழுது அழுது போடுச்சுது, அது எவ்வளவு சொல்லுதோ தெரியல. படம் கேட்கணும், அப்படி மிச்சம் கிச்சம் இருந்துச்சுன்னா உடனே நான் வாங்கி தரேன். அவ்வளவு சீக்கிரமா வச்சிருக்கீங்க, காசு வாங்கிட்டியா? இல்ல ஆனாவது கையில சிக்கிறப்பல ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி போட்டுக்கிட்டு காசு செலவழிச்சுட்டே இருப்பேன். நீ அப்படியா? எல்லாத்தையும் பார்த்துல வாங்கிட்டு இருக்க. அதுக்காக காசு மடியே வச்சுக்கிட்டு அலைய முடியும். வர மாதிரியும் பேசுறேன். ஒன்னு அளவுக்கு விவரம் இருந்தா நாங்க எப்படி இருக்க போறேன்? லவாப்பழம், லவாப்பழம், இனிப்பான லவாப்பழம், லவாப்பழம். பாட்டி லவாப்பழம் கொண்டு வந்தியா? என்ன பாட்டி இன்னைக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வாரே? உனக்கா எவ்வளவு நேரம் இருக்கிறது உட்கார்ந்து? பாட்டி இன்னைக்கு நீ வந்துட்டியா? தினமும் உனக்கு கடன் கொடுத்தா நான் இங்கிட்டு வியாபாரம் ஆக்குறது. நான் வாங்கிட்டு உனக்கு கொடுக்காம போயிருவேன். முதல்ல கூடையா இருக்கு. லவாப்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மா என்னமோ காசு கொடுத்து வாங்க போறது எனக்கு பரவாயில்ல பாட்டி, இன்னைக்கு நல்லா கொண்டு வந்திருக்கேன். எங்க இருந்து பிடிக்கிட்டு வர? லவாப்பழம் மரத்துல இருந்து பிடிங்க வருவா. அப்புறம் செடியில இருந்து நட்டா கொண்டு வர முடியும்.
ஒண்ணுமே